காவிரி நடுவர்மன்ற உத்தரவு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பை வரவேற்றுள்ள மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ, இப்பிரச்சனையில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அறிவுரையை தமிழகம் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் உரிமைகளை காத்து வந்த என்னுடைய அன்பு சகோதரி முதலமைச்சர் டாக்டர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் முல்லை பெரியார் உரிமையை எப்படி காப்பாற்றினாரோ அதை போல சரியான முறையில் இந்த வழக்கை மேலெடுத்து சென்று கடுமையான அழுத்தம் கொடுத்ததனால் சுப்ரீம் கோர்ட் 2013 ஜனவரி 20 உச்சநீதிமன்ற நீதிபதி ஜே.கே. ஜெயின் நடுவர்மன்ற தீர்ப்பை, இறுதி தீர்ப்பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அரசிதழில் 20 பிப்ரவரிக்குள் வெளியிடாவிட்டால் நாங்கள் வேறு நடவடிக்கை எடுப்போம் என்று எச்சரிக்கை விடுத்ததால் வேறு வழியின்றி பிப்ரவரி 19 அரசிதழிலே வெளியிட்டது. இதன் பிறகு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்கான அழுத்தத்தை முதலமைச்சர் ஜெயலலிதா கொடுத்து வந்தார். நரேந்திர மோடி பிரதமரான பிறகு சந்தித்த முதல் சந்திப்பிலேயே அவர் வலியுறுத்திய பிரதானமான கோரிக்கை காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பின்படி மேலாண்மை வாரியம், காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி நீர் ஒழுங்காற்று குழு அமைக்க வேண்டும் என்று கொடுத்தார். இந்த சூழ்நிலையில் மீண்டும் உச்சநீதிமன்றத்திலே இந்த வழக்கை முறையாக ஜெயலலிதா அவர்கள் நடத்தியதன் காரணமாக 4 வார காலத்துக்குள் மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. கர்நாடகா நம்மை வஞ்சித்த போது, கர்நாடகா நமக்கு தண்ணீர் திறக்க முடியாது என்று சொன்ன போது, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை தூக்கி உடப்பிலே போட்ட போது, ஆனால் மத்திய சர்க்காருடைய அட்டார்னி ஜெனரல் முகுல் ரோத்தகி முதலில் ஒப்புக்கொண்டு விட்டு இப்பொழுது அதிகாரமே கிடையாது, மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு நாங்கள் முடியாது என்று தமிழகத்துக்கு ஒரு பெரிய பாதகமான பதிலை சொல்லிவிட்டார். இதற்கு இந்த சந்தர்ப்பத்தில் தான் சகோதரி ஜெயலலிதா அப்பல்லோ மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார். பிடபிள்யூ செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி உள்ளிட்ட சட்ட வல்லுநரையும் அழைத்து இந்த காவிரி பிரச்சனையை சுப்ரீம் கோர்ட்டில் இப்படித்தான் நீங்க ஹேண்டில் பண்ணணும், இப்படித்தான் நடத்தணும் என்று அறிவுரை சொன்னார். அவர் லீகல் நாலேஜோட ஒவ்வொரு இஷ்யூவை அனலைஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் எப்படி நடத்தணும்னு செஞ்சார். ஆனால் அவர் எந்த அடிப்படை நடத்த சொன்னாரோ அந்த அடிப்படையிலேயே அதை தொடர வேண்டும் என்று இந்த நேரத்திலும் புரட்சி தலைவி இல்லையே என்கிற வேதனை தான் மிஞ்சுகிறது. இருப்பினும் அவர் பாதுகாத்து தந்துவிட்டு போயிருக்கக்கூடிய அந்த அரண் தமிழகத்தை காக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன்.